கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நாளிலும் இந்த புதிய நாளிலும் கர்த்தர் தந்த இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் அந்த மனம் திரும்பி அவருடைய வழியிலே நான் நடக்க கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்வராக. அதன் ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் ஆவியானுடைய சத்தத்துக்கு நானும் நீங்களும் செவி கொடுப்போமாக. பாருங்கள், நாம் ஒரு புது செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அத்தன் இயேசுவை போல் நான் உலகத்தை எவ்வாறு ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நாம் பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ஏனென்றால் பார்த்திங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலவிதமான பிரச்சனைகளினாலும் அதாவது விழுந்து எழும்பி அப்படியான ஒரு வாழ்க்கையில் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நாம் விரும்பாத காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் செய்த பிற்பாடு ஐயோ நான் அந்த தவறிட்டனே, ஐயோ நான் வார்த்தை மீறி நடந்துட்டேன் என்று சொல்லி நாம் துக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவரை போய் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே இந்த தப்பிதத்தில் நான் விழுந்து விடாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா திரும்பவுமாக அதே பாவத்தை நாம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதனால் தான் பார்த்திங்கன்னா இயேசு நமக்கு சொல்லுகிறார், பாருங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்போ இயேசு இந்த உலகத்தை எப்படி ஜெயித்தார், அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இயேசுவோட வாழ்க்கையில் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி அவர் நடந்தார் என்ற அவரும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ அவரும் நம்மை போல ஒரு மனுஷனாகத்தான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். ஆனால் எப்படி அவர் பாவம் இல்லாமல் அவர் வாழ்ந்தார், அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இயேசு தான் பார்த்திங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போ நாம் ஊழியக்காரர்களையோ மற்ற பிரசங்கிமார்களையோ நாம் சபை நடத்த தலைவர்களோ எங்களுக்கு முன்மாதிரி அல்ல. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் பலவீனப்பட்டவர்கள் தான். பாருங்கள், நாம் மனுஷராக இருக்கிற நாம் எல்லாரும் ஏதாவது விதத்தில் நாம் விழுந்து போகிறோம். ஏதாவது விதத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கிறோம். அப்போ நாம் யாரை பார்க்க வேணும் என்றால் இயேசுவை நோக்கி பார்க்க வேணும் என்று அவர் தான் சொல்லுகிறார். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. பாருங்கள், வேறு யாரும் சொல்லவில்லை நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. பாருங்கள், அப்போ அதனால் நாம் இயேசுவை தான் நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ அதுதான் மிக முக்கியம். அப்போ கடந்த முறை நாங்கள் அப்போ 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். பாருங்கள், உலக தேவைகளுக்காக, உலக நன்மைகளுக்காக இம்மைக்கு மாத்திரம் தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதான் சபையில் பார்த்திங்கன்னா 2 விதமான கூட்டத்தார் உண்டு நாங்கள் பார்த்தோம். உலக தேவைகளுக்காக சந்திக்கிற கூட்டம், அந்த ஆண்டவரை தேடுகிற கூட்டம், இயேசுவை விசுவாசிக்கிற கூட்டம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கூட்டம் இருக்குண்டு. எப்படி பாருங்கள், ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறது போல் பாகாலுக்கு முடங்காத 7000 தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா சபைகளிலும் பாருங்கள் ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா பாகாலுக்கு முழங்கால் முடங்காத கூட்டத்தார் இருப்பார்கள். அப்போ சில பேர் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு பின்னால் போய் கொண்டிருப்பார்கள், அதற்காக இயேசு விசுவாசிப்பார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா இயேசுவை எதற்காக விசுவாசிக்கிறார்கள் என்பதா நித்திய ஜீவனுக்கு போவதற்காக, அதற்காக இயேசுவை அவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்போ நித்திய ஜீவனுக்காக இயேசு விசுவாசிக்கிறவர்களின் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய அடையாளம் என்ன, அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வந்த நாங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாம் 4 காரியங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 5வது காரியம் என்னென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ பாருங்கள், அப்போ நித்திய ஜீவனுக்காக இயேசு விசுவாசிக்கிறவருடைய அடையாளம் என்னென்றா 5வது அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாய் தரித்திருப்பார்கள். பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கு மிக முக்கியம். பாருங்கள், அவங்க கர்த்தருக்காகத்தான் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம் செய்வது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். உலக தேவைக்காக இயேசு விசுவாசிக்கிறவர்கள் பாருங்கள், அவர்கள் உலக காரியங்களிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் உறுதியாக இருக்க மாட்டார்கள் என்று அது மேல் அவர்கள் நாட்டம் இல்லை.
அது மேல் அவங்களுக்கு வாஞ்சையும் இல்லை, தாகமும் இல்லை. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தாகம் எதென்று சொன்னால் உலக காரியங்கள். அதில் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உலக ரீதியாக ஒரு மேன்மை அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாஞ்சிப்பார்கள். அப்போ இயேசுவையும் தேடுவார்கள். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்காக மாத்திரம்தான். அப்போ அது தேவையெல்லாம் தங்களுக்கு கிடைத்த உடனே இயேசுவை விட்டு விடுவார்கள். இங்கே நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இயேசுவை நித்திய ஜீவனுக்காக அவரை தேடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் உறுதியாய் தரித்திருப்பார்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நாம் வளரலாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தான். பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வசனமே நான் வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்கள், அப்போ அந்த சபையில் உள்ள காரியங்கள், சபையை ஏற்படுத்தினது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் அதை ஏற்படுத்தினார். அப்போ இன்றைக்கு சபையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், நோம்பலாக சபை என்ன செய்ய வேண்டும் என்றால் சீஷரை உருவாக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல பேர் பாருங்கள் பல வருஷமாக ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள், ஆனால் இன்னும் அவர்கள் சீஷராக மாறவில்லை. இன்னும் அவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி பாருங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் பாருங்கள் ஆண்டவரின் சபை எதுக்கு வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஏன் 5 விதமான ஊழியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்கள் சபை செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டும். அதான் நாங்கள் வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், முதலாவது சபையில் என்ன இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை மேலுள்ள விசுவாசத்தில் சபை வளர வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் குடும்பம், பிள்ளைகள், வாலிபர்கள், சிறுவர்கள், முதியோர்கள், ஊழியக்காரர்கள், எல்லாரும் பார்த்தீங்கன்னா சபையோராக எல்லாரும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தில் அவர்கள் வளர வேண்டும். பாருங்கள், அதுக்கு தான் சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ சபையில் நாங்கள் வரும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை விசுவாசத்திலே இயேசுவை மேலுள்ள அந்த விசுவாசத்தை நாம் வளர வேண்டும். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரும்னு சொன்னால் தேவனுடைய ஆரோக்கியமான வார்த்தை. அப்போ அந்த ஆரோக்கியமான வார்த்தை நாம் செவி கொடுத்து நாம் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் பெருகும், நம்முடைய விசுவாசம் உறுதியாக்கப்படும். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ இயேசுவை மேல் உள்ள விசுவாசம் நம்ம பார்த்தீங்க வளர்ந்து கொண்டே வரும் அதில். அப்போ அதனால் தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார், அந்த விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய விசுவாசம் வளர்ந்துருக்கா சிந்திச்சு பாருங்கள். அல்லது நான் பயப்பட்டு கொண்டு இருக்கிறேனா, எதிர்காலத்து குறித்து பயத்தோடு இருக்கிறேனா, அல்லது என் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகள் அது நிமித்தமாக நான் பயந்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது 3வது நபர்கள் நம்மை பயமுறுத்தும் போது எலியாவுக்கு பாருங்கள் எசபேல் பயமுறுத்தினது போல அப்படி பயமுறுத்தல் நமக்கு வரும்போது நாம் பயப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி வளர்ந்துருக்கிறது? அப்போ நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது சோதிக்கப்படும் நம்முடைய விசுவாசம். அப்போ கர்த்தர் சோதித்து பார்ப்பா என்னுடைய விசுவாசம் எந்த நிலைமைக்கு இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அப்போ நாம் விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? உறுதியாக இருக்கிறோமா, அல்லது அற்ப விசுவாசியாக நாம் இருக்கிறோமா, விசுவாசத்தில் குறைந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்போ வாயால் நாம் பேசும்போது விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் மாறும்போது அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்கள், அதை கர்த்தர் பார்ப்பார். அப்போ அதனால தான் நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா வளர வேண்டும். அப்போ அந்த விசுவாசம் எப்படி வளருமெண்டா சோதனையின் மூலமாக, கர்த்தர் நமக்கு தருகிற அந்த சோதனையின் மூலமாகத்தான் விசுவாசம் பார்த்தீங்கன்னா வளரும். அடுத்தது அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா உறுதியாக்கப்படும். அப்போ நாம் கர்த்தரை நாம் என்ன செய்வோம்னா உறுதியாக நாம் கர்த்தரை விசுவாசிப்போம். அப்போ நாம் பார்த்தீங்கன்னா சபையில் நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை நாம் வளர வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். 2வது பார்த்தீங்கன்னா இயேசுவை மேலுள்ள அறிவினால் நாம் வளர வேண்டும்.
பாருங்கள், அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக நாம் இயேசுவை அறிய முடியும். பாருங்கள், உலகமும் இயேசுவை அறிந்திருக்கிறது. அது பலவிதமான காரியங்களினால இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார்கள். பலவிதமான இதிலே அவரும் ஒரு தெய்வம் என்று தான் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவர் தான் தெய்வம் என்று இல்லை, அவரும் ஒரு தெய்வம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அப்போ உலக ரீதியாக நாம் பலவிதமான ரீதியிலே நாம் கர்த்தரை இயேசுவை நாம் அறிய முடியும். ஆனால் இங்கே சொல்லுகிற அந்த அறிவு எதென்றால், பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக, அவரை வெளிப்படுத்துவதன் மூலமாக அறிகிற அறிவு தான் அந்த அறிவு. அப்போ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா இயேசுவின் அந்த அவர் முழுமையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய சுவாபம் என்ன, இயேசுவின் தன்மை என்ன, அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவர் நமக்கு போதிப்பார். அதான் அதில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் எப்படி நாம் இயேசுவை அறிய வேணும் என்றால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் இயேசுவை அறியுகிறதை விட்டுட்டு நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் இயேசுவை அறிய வேண்டும். அப்போ அந்த அறிவு தான் பார்த்தீங்கன்னா என்னை மாற்றும். அப்போ அந்த அறிவு தான் பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிற விதமாக என்னை மாற்றும். அப்போ அதுதான் நாம் அறிய வேண்டும். அப்போ அந்த அறிகிற அறிவு எப்படி எனக்கு வரும் என்றால், ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை மூலமாக அதை வெளிப்படுத்தும் போது நான் பார்த்தீங்கன்னா அந்த அறிகிற அறிவை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் முக்கியம் அந்த காரியத்தை. மூன்றாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசுவை மேலுள்ள விசுவாசத்திலும் அறிவிலும் நாம் எல்லாரும் ஒருமனமாக மாற வேண்டும். ஒரு மனம் நமக்குள் வர வேண்டும். பாருங்கள், அப்போ சபையிலே பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும், அப்போ அதில் சில ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, சபை நடத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மனமாக நாம் எல்லாரும் எப்படியா விசுவாசத்திலும் அறிவிலும் நாம் வளர வேண்டும். அந்த ரெண்டு காரியத்தை நாம் வளர வேண்டும். அதான் நான் ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசம் முக்கியம். அப்போ விசுவாசி என்று பெயர் எடுக்கிறதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும். அதே நேரம் இயேசுவை நான் சரியாக அறிந்து வைத்திருக்கிறேனா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள், இயேசுவை சரியான விதத்தில் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்களா? அப்போ அதுதான் முக்கியம். அப்போ நான் அவரோட ஐக்கியம் பட்டால்தான் பாருங்கள், அவர் இயேசுவை நான் சரியான விதத்தில் நான் அறிந்து வைத்திருப்பேன். இன்றைக்கு நாம் தனி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் தேவனை தேடிட்டு அதை நான் விடுவதனாலே நான் இயேசுவை அறிய முடியாது. அப்போ நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அறிஞ்சு வச்சிருப்பேன். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் சுகமாக்குறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர். ஸோ அப்போ ஆரம்ப கால அந்த அனுபவத்தை நான் அறிஞ்சு வச்சிருப்பேன். ஆனால் அவர் எப்படியானவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சரியான விதத்தில் எனக்கு அந்த அறிவு இருக்காது. ஏனென்றால் ஆவியானவர் தான் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா விசுவாசத்திலும் இயேசு மேலுள்ள அறிவிலும் நாம் ஒருமனமாக நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாலாவது பார்க்கும்போது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க மேல் சொல்லி இந்த காரியத்திலே பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் வளர வேண்டும். பாருங்கள், ஒரு குழந்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அதோட வாழ்க்கையில் பாருங்கள் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும். பாருங்கள், அவரோடு நடக்க பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா நமக்கு அவரோட ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பாருங்கள், அப்போ அவரோட அந்த ஐக்கியமாக இருக்கும்போது அவருடைய மகிமை எனக்குள் காணப்படும். அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனை தேடணும் என்றால் நாம் பூரண புருஷனாக மாற முடியாது. நம்முடைய வீட்டில் நாம் பார்த்திங்கன்னா நாம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். வீட்டிலும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அது நம்முடைய வாழ்க்கையில் அதை கை கொள்ள வேண்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரண புருஷனாக தக்க விதத்திலே நாம் வளர முடியும். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எல்லா காரியத்திலும் விசுவாசத்திலும் அறிவிலும் பாருங்கள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்கிறோம்னா நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்திங்கன்னா அது வளர்கிற வாழ்க்கை. அப்போ நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு வரும் வரைக்கும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் நாங்கள் திருப்தியாக இருக்கக்கூடாது. எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் அதில் திருப்தியாக இருக்கக்கூடாது. நான் ஞாயிற்றுக்கிழமை போய் வந்துட்டேன்னு சொல்லி திருப்தியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ 5வது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சீர்பொருந்தல் இருக்க வேண்டும். அப்போ நம்ம சபையில் எல்லாரும் உண்டு கூடுகிறோம். அப்போ பலவிதமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சபையில் இருக்க தான் செய்ய. எப்படி ஒரு குடும்பத்திலே சில வாக்குவாதங்கள் இருக்கிறது, சில சண்டைகள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது குடும்பங்களில். அதே போலத்தான் பார்த்திங்கன்னா சபைகளில் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது.
ஸோ அதை நாம் தடுக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்றால் நாம் சீர் பொருந்த முடியும். அப்போ நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. அப்போ அவர் சமாதானத்தின் தேவன். அப்போ அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நானும் நீங்களும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நானும் நீங்களும் சீர் பொருந்த வேண்டும். அப்போ ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் எல்லாம் சீர் பொருந்த வேண்டும். அப்போ கசப்போடு, அந்த வைராக்கியங்களோடு, அந்த கோபங்கத்தோடு நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதான் சீர் பொருந்தல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ 6வது பார்த்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியம் இருக்க வேண்டும் சபைகளிலே. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சபைகளில் நல்ல சுவிசேஷ ஊழியங்கள் காணப்பட்டது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷ ஊழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு எடுபட்டு போயிட்டு, அப்போ இன்றைக்கு அந்த சுவிசேஷ ஊழியங்களுக்கு பதிலாக இன்றைக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சபைகளே காணப்படுகிறது. புசிப்பும் குடிப்பும் ஆட்டமும் ஆர்ப்பாட்டமும், ஸோ இப்படியான காரியங்கள் பாருங்கள். இப்போ வர்ஷிப் பண்ணு, அதில் ஒரு கான்சர்ட் மாதிரி செய்வார்கள். அப்போ அதிலே தான் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா டைம், அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் அதிலே அவர்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சுவிசேஷ ஊழியத்தை நாம் இன்றைக்கு சபை என்ன செய்கிறது என்று சொன்னால் அது கொஞ்சமாக குறைத்து விட்டது. இன்றைக்கு பெருசாக சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு நடப்பதில்லை. ஆரம்ப காலத்தில் நடந்தது போல இப்போ சுவிசேஷ ஊழியங்கள் பெருசாக நடப்பதில்லை. ஒரு மேலோட்டமாக, ஒரு கடமைக்காக, ஒரு பெயருக்காக, ஒரு பழக்க வழக்கத்தினாலே சபைகளிலே பார்த்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டங்கள், சுவிசேஷ காரியங்கள் நடக்கிறது. பாருங்கள், வேதத்தோட சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21 24 உள்ள வசனங்களை வாசித்தா அதில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் அவர்களுடனே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிறையமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊழிய நடைமுறையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் பார்த்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்கள், அந்த பர்னபாவை பற்றி சொல்லும்போது ஒரு தனி மனுஷன் தான். பார்த்தீங்கன்னா அவனை பற்றி வேதம் என்ன சாட்சி சொல்லுகிறதுண்டா பாருங்கள், அவன் 23 வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிறையமாக நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அது மாத்திரமல்ல, அவன் பாருங்கள் அவனை பற்றி சொல்கிற சாட்சி, அவன் நல்லவன், அடுத்தது பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். பாருங்கள், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் முதல் பார்த்த காரியங்கள் விசுவாசம், தேவனுடைய அறிகிற அறிவு. ஸோ இது நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இது வேணுமென்று அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் அதுதான் பார்க்கும்போது அப்போ பர்னபாவை சொல்லும்போது அவன் நல்லவனாக இருந்தானா. அப்போ அவன் எப்படி நல்லவனாக மாறினான்னு சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தால் நிறைந்தவனாக இருந்தபடியால் தான் அவன் நல்லவனாக இருந்தான். பாருங்கள், நாம் என்ன செய்கிறோன்னா தான தர்மங்கள் செய்யும் போது, மக்களுக்கு உதவி செய்யும் போது அவர்களை பார்த்து நல்லவர் என்று நாம் சொல்லுவோம். என்னென்னா அவங்க கிரியைகளை பார்த்து, அவங்க செய்கிற தான தர்மங்களை பார்த்து அப்படிப்பட்டவர் நல்லவர்கள் என்று நாம் சொல்லுவோம், நமக்கு உதவி செய்கிறவர்களை பார்த்து. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்னபா எப்படி நல்லவனாம், அவன் பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தால் நிறைந்தவனுமாக இருந்தான். அப்போ நிறைவு இருந்தது. ஆவியானவருடைய வழிநடத்தலோடு தான் அவர் செயல்பட்டார் பர்னபா. அது மாத்திரமல்ல, அவருக்கு விசுவாசம் இருந்தது. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் தான், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் சேதப்பட்டு இருக்கிறதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்கிறதா?
அப்போ இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை சரியில்லை. இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலே சண்டைகள், அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பொறாமை இருக்கிறது, அவங்களோட வாழ்க்கையில் எரிச்சல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானோட எந்த தொடர்பும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் கடமைக்காக பேருக்காக பழக்க வழக்கத்தினாலே அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், ஆனால் அவங்களோட வாழ்க்கை மாறவில்லை. பாருங்கள், சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். இயேசுவை பற்றி சொல்லுகிற இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்களோட பேச்சு எப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபை உலகத்தாருக்கு முன்பாக சாட்சி இல்லாமல் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் அவர்கள் நம்மை பார்த்து குற்றப்படுத்துகிறார்கள். பாருங்க, இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசம் நிறைந்தவனுமாக இருந்தான். அங்கே அடுத்த வசனம் சொல்லுது, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்களா கர்த்தரிடமாக? இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் சேர்க்கப்படுவதில்லை. ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுடைய வாழ்க்கை சரியில்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தரை தூசிக்கிறார்கள். கர்த்தரிடம் சேர்க்கிறது பதிலாக, கர்த்தரிடத்துக்குள் வருவதில் பதிலாக அவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், தூசிக்கிறார்கள். அதுக்கு காரணம் யாரு? சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய வாழ்க்கை சரியில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமே இல்லை. ஏதோ கடமைக்காகவும் பேருக்காகவும் இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள், சுவிசேஷ ஊழியத்தை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற என்னுடைய வாழ்க்கையை ஜனங்கள் பார்ப்பார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய செய்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அது தெரிய வர வேண்டும். வேலை செய்வர்கள் மத்தியிலே பாருங்கள், வேலைக்கு நாங்கள் போகிறோம், எத்தனை தேவனை அறியாத மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் மத்தியில் நாம் எதை பேசுகிறோம், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது அவர்களுக்கு தெரியும். நான் சேர்ச்சுக்கு போகிறவர்கள் என்று தெரியும் அவர்களுக்கு, நாம் ஜெபிக்கிறவர்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியும் உலகத்தாருக்கு. அப்போ அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள். நாம் சில பேரை தூஷித்து பேசுகிறோமா, சில பேரை பரியாசம் பண்ணி நாம் பேசுகிறோமா? சில பேருடைய வாயில் பார்த்தீங்கன்னா தூஷண வார்த்தைகள் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுவார்கள். கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, வேலை ஸ்தலங்களிலே பார்க்கும்போது அவளோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பரியாசம் பண்ணி தூஷண வார்த்தைகளை பேசுவார்கள். யார்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பார்ப்பார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கை மற்றவன் இயேசுவிடத்தில் வரத்தக்க விதமாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் கர்த்தரிடமாக திருப்பப்பட வேண்டும். அப்போ அதான் நானும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார். அப்போ இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நல்லது, சுவிசேஷம் அறிவிக்கிறது நல்லது. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிற என்னுடைய வாழ்க்கை அது அதிகமாக நல்லமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பரணமாக என்ன சொல்கிறார், அவன் நல்லவனமாக இருக்கிறான். பாருங்கள், அதான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இல்லாட்டா நான் நல்லவனாக இருக்க முடியாது. உலக ரீதியாக பல நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல தான தர்மம் செய்கிறார்கள், பல பேருக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. அப்போ நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தால், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் நான் தான் நல்லவனாக இருப்பேன். அதான் பரணபா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 26 வசனம் சொல்லுது. பாருங்கள், பவுலும் பரணபாவும் 1 வருஷமாக பாருங்கள் புதுசாக அந்த சபையில் சேர்க்கப்படுகிற விசுவாசிகள் எல்லாரோடு கூட இருந்து அவருக்கு உபதேசம் பண்ணி ஆலோசனை கொடுத்து பாருங்கள் 1 வருஷமாக அவர் ஊழியம் செய்கிறார்கள். யார்? சுவிசேஷம் அறிவித்து அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் விசுவாசிகளாக சபைகளுக்குள் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அதான் சொல்லப்பட்டு கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் சொல்லி. யார்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் 1 வருஷமாக பாருங்க அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா, அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போ அந்த பேர் எதற்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு இருந்தது. அப்போ அவர்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி இருந்தது. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய செய்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு அது அப்படியே கலந்திருந்தது. அப்போ அது முக்கியம். அதனால தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேர் வழங்கிட்டு என்னென்றால் கிறிஸ்தவர்கள். யார்? சீஷர்களுக்கு பார்த்து சொல்லலாம் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நாம் சீஷராக
பாருங்கள், சீஷரான பிறகு நாம் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். அதான் பூரண புருஷனுக்கேற்ற வளர்ச்சி வர வேண்டும். பாருங்கள், அப்போ தான் அப்படிப்பட்டவர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் உறுதியாக தரித்திருப்பார்கள். ஏன்னா அவங்க வளர வேண்டும். அது அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும். அது அவங்களுடைய வாஞ்சியாக இருக்கும். எப்படியாவது நான் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். ஒரு குழந்தையாக நான் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி ஒரு குழந்தையாக இருந்தால் அவர்களுடைய பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் குழந்தைத்தனமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குழந்தைக்கேற்ற விதமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கேற்ற விதமாகத்தான் இருக்கும். ஏன், அவங்களுடைய ஜெபங்கள் கூட ஒரு குழந்தைக்கேற்ற ஜெபங்களாகத்தான் இருக்கும். அப்போ அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. அவர்கள் அப்படியே இருப்பார்கள். பாலை குடித்து கொண்டு அது அவங்களுக்கு போதும் என்று சொல்லி அந்த பாலை குடித்து திருப்தியாக இருப்பார்கள். புருஷனுக்கேற்ற அந்த பலமான ஆகாரத்தை அவங்களால் உட்கொள்ள முடியாது. அதான் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, மனம் திரும்புவது கேட்ட வார்த்தை வரும்போது, நம்மை உணர்த்துகிற வார்த்தை வரும்போது, நாம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற வார்த்தை வரும்போது இன்றைக்கு அநேகருக்கு விருப்பமில்லை அதை கேட்க. அது கேட்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இது கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நான் மனம் திரும்புவது கேட்ட வார்த்தை வரும்போது பாருங்கள், நீ மனம் திரும்பாமல் போனால் விளக்குத்தண்டை நான் எடுத்து விடுவேன்னு சொல்லும் போது அது கேட்க விருப்பமில்லை அவர்களுக்கு. எப்படி அவங்க சொல்லலாம், அந்த ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அப்படி அவர் செய்ய மாட்டார்னு சொல்லி அவர்கள் கிருபையின் உள்ளவர் கிருபை உள்ளவர்னு சொல்லி அந்த கிருபையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் மனம் திரும்புறவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். மனம் திரும்பாம போனால் ஆண்டவர் அறுத்து போடுவார். அங்கே சொல்லப்பட்ட யோவான் 15:2 அறுத்து போடுவார். வெளிப்பட சொல்லப்படுகிற வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லி. அப்போ மனம் திரும்புதல் முக்கியம். அப்போ அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தை, பலமுள்ள ஆகாரத்தை இன்றைக்கு அநேகருக்கு விருப்பமில்லை அது கேட்க. அப்போ இன்றைக்கு பாலை கொடுத்து கொண்டிருந்தால் அதை விரும்பி கேட்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது, அடுத்த ஆண்டிலே நீங்கள் விரும்புவதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு 2 வீட்டை கொடுத்தவர் இன்னொரு வீட்டையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார்னு சொல்லும்போது, உலக நன்மை கேட்டு விதமான பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்போது அதை விரும்பி கேட்கிறார்கள். ஆமென், அல்லேலூயான்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்போது பாருங்கள், லோத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவர் லோத்து பார்க்கும்போது சோதோம் கொமோராவை பார்க்கும்போது அது எப்படி இருந்ததாம், தேவனுடைய தோட்டத்தையும் போலவும் எகிப்து தேசத்தையும் போலவும் இருந்தது என்ற செழிப்பை தான் அவர் பார்த்தார். அப்போ நாம் பார்க்கும்போது செழிப்பை தான் நாங்கள் பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் செழிப்பாக இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எந்த குறை இல்லாதபடிக்கு நான் நல்லா இருக்க வேண்டும். ஸோ அதுதான் நாம் விரும்புகிறோம். அப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படியான வார்த்தைகள் கேட்கும்போது அதை நாம் விரும்பி ஆமேன்னு சொல்லி நாம் அந்த வார்த்தை நாம் நமக்கென்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மனம் திரும்பு மகனே, மனம் திரும்பு மகளே என்று சொல்லி கர்த்தர் நம்ம எச்சரிக்கும் போது அந்த வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. அப்போ அதான் இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு பின்னால் தான் நாங்கள் போகிறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான பார்த்தீங்கன்னா செய்திகளை கேட்கத்தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் அதை கேட்கின்றைக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சபையிலே பார்க்கின்ற இந்த காரியங்கள் 5 காரியங்கள் 6 காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். சுவிசேஷ ஊழியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 7வது பார்த்தீங்கன்னா சபையானது என்னதான், பக்தி விருத்தி அடைய வேண்டும் சபை, அது முக்கியம். அப்போ இன்றைக்கு இந்த 7 காரியங்கள் சபையில் இருக்க வேண்டும். அதாவது சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த 7 காரியங்களும் அவர்கள் செய்ய வேண்டும். அப்போ தான் ஒரு பூரண புருஷனுக்கேற்ற வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா அந்த பூரண புருஷனுக்கேற்ற வளர்ச்சி நமக்குள் வரும். அது பாருங்கள், சிறுவர்களாக இருந்தாலும் என்ன, பெரியவர்களாக இருந்தாலும் என்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக நாம் வளர முடியும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, பாடுகளை அனுபவிக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அதான் கர்த்தருடைய வார்த்தை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கற்பார் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாவுடனே இடரல் அடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. வசனத்து நிமித்தம் என்ன வரும் சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறான். ஏனென்றால் அவன் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் எப்படி சரியான விதத்தில் கேட்கவில்லை. அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்கள், வசனத்தை கேட்டுடனே சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாமல் போனபடியினால். அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி அவன் வாழவில்லை. கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். அவனுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும்,
ஸோ என்னுடைய சுவாபங்கள் மாற வேணும்னு சொல்லி மாற்றி சந்தோஷமாக அவன் வந்து ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவன் வந்து வேறில்லாமல் போனபடியால், அவனுடைய வாழ்க்கையில் வேறில்லாமல் போனபடியினால் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கொஞ்ச காலம் மாற்ற நிலைத்திருப்பான். அதான் கொஞ்ச காலம் அப்புறம் பின்வாங்கி போவாங்க. அதான் சொல்லப்படுற. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்னு கேட்கிறது மட்டுமல்லாமல் அதை நான் கை கொள்ளும் போது தான் எனக்குள் வேறு உண்டாகும். அப்போ பரிசுத்த ஆவியான உதவியோடு நாம் அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் கை கொண்டு நான் வாழும்போது என்னுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா பலனுள்ளதாய் மாறும். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாண்டி செல்ல எனக்கு பலன் உண்டாகும். என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே என்னுடைய வேர் உறுதியாக்கப்படுகிறது. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் வந்து வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதான் நாங்கள் பார்த்தேன் 5 காரியங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நித்திய ஜீவனுக்கு போவதற்கென்று கிரியை செய்கிறவர்கள், பாருங்கள், இயேசு விசுவாசிக்கிறவர்கள், நித்திய ஜீவனுக்காக இயேசு விசுவாசிக்கிறவர்கள், அவங்களுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி தான் 5 காரியம் நாங்கள் பார்த்து நாங்கள். ஸோ இதில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து அதுக்கேற்ற விதமாய் மாற வேண்டும் என்ற நானும் நீங்களும் நித்திய ஜீவனுக்குன்னு அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய குடியிருப்பு பார்த்திங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியில் இல்லை. அப்போ இந்த பூமியில் தான் வந்து நான் செய்ய வேண்டிய இந்த 5 காரியம் நாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு நான் வளர முடியும். குழந்தைத்தனத்தை விட்டு நான் பூரண புருஷனாக மாற முடியும். அப்போ நான் சபைக்கு போய் சபை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ சபையில் இருக்கிற நானும் வளர வேண்டும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சபையில் தான் அந்த ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். அப்போ இதில் நாங்கள் வளர வேண்டும். இந்த காரியத்தான் நான் பார்த்தேன், 7 காரியங்கள் பார்த்தோம். அப்போ இந்த காரியத்தில் நாம் என்ன செய்ய கவனமாக இருந்து ஆவியானோட உதவியோடு இந்த காரியத்தை நாம் கை கொண்டு, ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு நான் போக வேண்டும். ஆண்டவரே, அதுக்கேற்ற விதத்திலே நீர் என்னை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ஸோ நாம் பல காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களே நாங்கள் செய்வதில்லை. அப்போ இந்த காரியங்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இது முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். என்ற நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போக வேண்டும். அது முக்கியம். அது நம்மை பார்த்து ஆண்டவர் உண்மை உத்தமான ஊழியக்காரன்னு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஸோ இந்த காரியத்தை கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காதலை கேட்டு இதில் விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தைப்படி வாழ வேண்டுமென்று ஒரு வாஞ்சியம் தாகவும் உங்களுக்குள் உருவாகட்டும். அப்போ தான் கர்த்தர் வந்து நான் அதுக்கேட்டு விடாமல் நம்மை மாற்றுவார். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறைக்கு தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை நான் தியானிப்போம்.